இன்னைக்கு கம்பீரே வந்து ரோஹித் சர்மாவை புகழ்ந்து தள்ளியிருக்காப்புல. ரோஹித் சர்மா எப்பயுமே நாட்டுக்காக ஆடக்கூடியவர் அப்படின்ட்டு வந்து வேற வழி இல்லாமல் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சுட்டு வந்தவனே எந்திரிச்சு புன்னகையோட கைத்தட்டு வரவேற்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்படின்ட்டு வதந்தி கிளம்பினப்ப இவர் மூச்சே விடலை. ஆனால் இன்னைக்கு ரோஹித் சர்மா அடிச்சு இந்திய மானத்தை லார்ட்ஸ்ல காப்பாத்திட்டாரு தான் சொல்லலாம். ரோஹித் சர்மா அந்த அடிச்ச செஞ்சுரி 110 பாலுக்கு 138 ரன் அடிச்சா பாத்தீங்களா. தோத்தாலும் பரவாயில்லப்பா ரோஹித் சர்மா, அதுவும் முக்கியமாக வந்து ரோக்கோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 110 ரன் வந்து பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க. இதன் மூலம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து 100 பார்ட்னர்ஷிப்புக்கு மேலே வந்து 21 டைம் வந்து அடிச்சிருக்காங்க. ரெக்கார்டில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. அப்போனா வந்து தேர்ட் பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குமார் சங்கக்காரனும் தில்சனும் வந்து 20வது பிளேஸில் இருக்காங்க. சரி, அப்போனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரும் கங்குலியும் வந்து 26 டைம் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா வந்து லார்ட்ஸில் முதல் இந்தியன் வந்து ஓடிஐல செஞ்சுரி அடிச்சிருக்கா அப்படின்னு பெருமையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து மொத்த இங்கிலாந்துலேயுமே வந்து 8 டைம் செஞ்சுரி போட்டிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஜோ ரூட் தான் இருப்பாப்புல. ஜோ ரூட்டுக்குனாலும் அது ஹோம் கிரவுண்டு. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு இங்கிலாந்து போய் பிடிச்ச பிச்சு பயங்கரமான சவால் இருக்கும் அப்படின்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் சொல்லியிருக்காரு. அது மட்டுமா சொல்லியிருக்காரு, வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இவர் ரிட்டையர் ஆக போறாரு, இவருக்கு வயசாயிருச்சு, இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, கேப்டனை வச்சு தூக்கிட்டாங்க, அதனால இவரால் ஃபீல்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களே. அதுக்கு பதிலளிக்க விதமாக ரோஹித் சர்மா வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது வந்து என்ன எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆக முடியாது, கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியில் பேசுறத வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னம்னா அப்போ தான் நம்மளுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்கும், கேம்குள்ளே விளையாடல அப்படின்ட்டு ஒரு சவாலாகவும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இந்த கேமில் ஒத்துக்கிட்டாப்புல. கண்டிப்பாக வந்து பும்ரா இல்லாதனால வந்து மற்ற இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸை வச்சு இந்த கேம் விளாட முடியாது, அதனால ஒத்துக்கிறோம், 20-25 ரன் வந்து அதிகமாக கொடுத்துட்டோம், அதனால தான் இந்த தோல்வி இப்படின்னு ரோஹித் சர்மா ரீசெண்ட் பேட்டியில் சொன்னார். இதில் கௌதம் கம்பீரை வந்து தப்பிச்சிட்டோம்ப்பா, நல்ல வேலை. ரோஹித் சர்மா வந்து உண்மையிலே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்னால தான் இந்த பிரச்சனை வந்தது, கோச்சுன்னு எதுவும் சொல்லலை, ஒருவேளை வந்து கோச் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு ஏதாவது உளறி இருந்தானா இன்னும் நம்மளுக்கு கிரிட்டிசைஸ் ஆயிருக்கும் அப்படின்ட்டு வந்து ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட கௌதம் கம்பீரை காப்பாற்றி விட்டுட்டார் தான் சொல்லலாம்.